முட்செடியும் நெரிஞ்சிலுமாகும். அந்நாளிலே 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முட்செடியும் நெரிஞ்சிலுமாகும். தேசம் எங்கும் முட்செடியும் நெரிஞ்சிலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாயிருக்கும். மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டே. முட்செடிகளுக்கும் நெரிஞ்சில்களுக்கும் பயப்படுவதினால் அவைகளில் ஒன்றிற்கும் போகக்கூடாமையினால் அவைகள் மாடுகளை ஓட்டி விடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்குமான இடமாயிருக்கும் என்றான். யூத தேசம் நல்ல விளைச்சல் நிலமாக இருந்தது. அந்நாளிலே யூத தேசத்தின் நிலங்களில் 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடிகள் இருந்தது. செழிப்பான திராட்சை தோட்டங்கள் ஏராளமாய் இருந்தது. ஆனால் இப்போதோ செழிப்பான நிலங்கள் எல்லாம் முட்செடியும் நெரிஞ்சிலுமாயிற்று. தேசமெங்கும் திராட்சை செடிகளும் திராட்சை தோட்டங்களும் அழிந்து போயிற்று. அங்கு முட்செடியும் நெரிஞ்சிலும் உண்டாயிருக்கிறது. தேசத்தில் விளைச்சல் நிலமும் இல்லை, விவசாயம் பண்ணுவதற்கு ஆட்களும் இல்லை, விவசாய கருவிகளும் அவர்களுக்கு தேவைப்படவில்லை. தேசமெல்லாம் முட்செடிகளாகவும் நெரிஞ்சில்களாகவும் இருப்பதினால் யூத தேசத்தில் மீந்திருக்கிற ஜனங்கள் அந்த நிலங்களுக்கு போக பயப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் விவசாய கருவிகளை சுமந்து கொண்டு விளைச்சல் நிலங்களுக்கு ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாய் சென்றார்கள். இப்போதோ நிலத்தில் ஒன்றுமில்லை. ஜனங்களுடைய மனதில் பயம் இருக்கிறது. விவசாய கருவிகளும் அவர்களுக்கு தேவைப்படவில்லை. அந்த கருவிகளை யுத்த கருவிகளாக மாற்றுகிறார்கள். மண் வெட்டிகளையும் கலப்பைகளையும் அழித்து அவற்றினால் அம்புகளையும் வில்லையும் செய்து கொள்கிறார்கள். விவசாய கருவிகளை பிடித்துக்கொண்டு தங்கள் பசுமையான விளைச்சல் நிலங்களுக்கு சென்றவர்கள் இப்போதோ அம்புகளையும் வில்லையும் பிடித்துக்கொண்டு அங்கு பயத்தோடு போகிறார்கள். திராட்சை தோட்டங்கள் இருந்த இடங்களில் இப்போது முட்செடியும் நெரிஞ்சிலும் உண்டாயிருக்கிறது. திராட்சை பழங்களும் ஆலைகளும் இருந்த இடங்களில் இப்போது காட்டு மிருகங்கள் குடியிருக்கிறது. கள்ளர்கள் அங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவின் புத்திரர் முன்பு தங்கள் திராட்சை தோட்டத்திற்கு போகும்போது சந்தோஷமாய் போவார்கள். பாடிக்கொண்டே திராட்சை ஆலைகளை மிதிப்பார்கள். ஆனால் இப்போதோ அங்கு பயத்தோடு போகிறார்கள். தங்கள் பாதுகாப்புகளுக்காக அம்புகளையும் வில்லையும் பிடித்துக்கொண்டு போகிறார்கள். திராட்சை தோட்டத்தில் முட்செடிகளும் நெரிஞ்சில்களும் இருக்கக்கூடாது. ஆனால் அவைதான் அங்கு திரளாய் உண்டாயிருக்கிறது. திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடிகள் அதிகமாய் இருக்க வேண்டும். ஆனால் அங்கு திராட்சை செடிகள் ஒன்று கூட இல்லை. பழங்காலத்தில் யூதாவின் புத்திரர் நிலங்களை பண்படுத்தினார்கள், விவசாயத்தை நன்றாய் செய்தார்கள். மண்வெட்டியால் மலைகளையும் கொத்தி சமப்படுத்தினார்கள். ஆனால் இப்போதோ அந்த இடங்களில் முட்செடிகளும் நெரிஞ்சில்களும் ஏராளமாய் இருக்கிறது. மனுஷரால் அங்கு போக முடியவில்லை. அப்படிப்பட்ட இடங்களில் இப்போது ஆடுகளும் மாடுகளும் முட்செடிகளுக்கும் நெரிஞ்சில்களுக்கும் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அடைப்புகளை தகர்த்து போடும்போது நிலத்திற்கும் தேசத்திற்கும் பாதுகாப்பு கிடைக்காது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சங்கீதம் 80:12-13. அந்நாளிலே என்னும் வார்த்தை அசீரியாவின் மூலமாக யூதாவிற்கு அழிவு வந்த நாளை குறிக்கும். அந்த காலத்தில் திராட்சை செடிகள் இருந்த இடங்களில் முட்செடிகளும் நெரிஞ்சில்களும் இருக்கும். இந்த இடங்களில் காட்டு மிருகங்கள் வந்து குடியிருக்கும். ஒரு காலத்தில் ஜனங்களுடைய குடியிருப்பாகவும் திராட்சை தோட்டங்களாகவும் இருந்த இடங்கள் இப்போது காட்டு மிருகங்கள் குடியிருக்கும் இடங்களாகவும் முட்செடிகளும் நெரிஞ்சில்களும் நிறைந்திருக்கும் பாழான தேசமாகவும் ஆயிற்று.